ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து பெருஞ்சீரகமும் கடுகும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த குவான்டிட்டி தேவையோ, நாங்கள் 3 பேர்த்துக்கு செய்கிறோம். ஸோ நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டே ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு சிக்கன் ஸ்மெல் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினாவும் வந்து நல்லாயிருக்கும். சிக்கன் பொடி சேர்க்குறோம். இது சேர்க்கும்போது வந்து இன்னும் ஃப்ளேவர் டேஸ்ட் அதிகமாக நமக்கு அப்போயே தெரியும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியாக இருக்கணும். ஏன்னா முட்டை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்ற முடியாது. முட்டை சேர்த்திங்கன்னா 3 முட்டை பாருங்களேன். நான் இந்த 3 முட்டைக்கு தேவையான அளவு தான் நான் பண்ணுறேன். எங்கள் 3 பேர்த்துக்கு தேவையான அளவு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், கொதிக்கணும். அந்த பச்சை வாடை போகிறவங்களையும் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த முட்டை வந்து உடையக்கூடாது. மஞ்சக்கரு உடையாமல் நீங்கள் வந்து அதில் சேர்க்கணும். அந்த மஞ்சக்கரு வந்து உடையக்கூடாது. ஒவ்வொரு மஞ்சக்கருவாக சேர்க்கணும். அதுதான் இதில் ஒரு டாஸ்க்கே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பக்கத்துலேயே போடக்கூடாது, தள்ளி தள்ளி போடணும். அந்த மஞ்சக்கரு வந்து பக்கத்துலேயே இல்லாமல் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா போட்டு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இது முட்டையை சேர்க்கணும் கடைசியாக. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கிரேவியாக வந்துடும் முட்டை குழம்பு. இது வந்து மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.